சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளையும் வருமான வரித்துறை ஆராயப்போவதா பரவும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதன் உண்மைத்தன்மை பற்றி மத்திய அரசு கொடுத்திருக்கும் விளக்கம் பத்தின தகவல்களுடன் இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி பிரியா. இனி வருமான வரித்துறை நம்மளுடைய சமூக வலைதள கணக்குகளையும் நம்மளோட அனுமதி இல்லாமலேயே ஆய்வு செய்ய முடியும் அப்படிங்கிற செய்தி இப்ப பரவலா சுத்திட்டு இருக்கு. இது உண்மையா? மத்திய அரசு இது தொடர்பா என்ன விளக்கம் கொடுத்திருக்கு என்பது பற்றிலாம் நாம இப்ப விரிவா பார்க்கலாம். இப்ப வரைக்கும் என்ன நடக்குது வருமான வரித்துறையில, அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நபர் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரோட வீடு, அலுவலகம், அவருடைய உறவினர்கள் தொடர்பான இடங்கள், தொழிற்சாலை போன்ற இடங்கள்லாம் சோதனை செய்யற அதிகாரம் இருக்கு. வரி ஏய்ப்பு நடந்திருந்தா அதற்கான அபராதமும் விதிப்பாங்க. அதே நேரம் இப்ப இந்த காலமெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, பெரும்பாலான பரிவர்த்தனைகள் இப்பெல்லாம் ஆன்லைன்ல தான் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் 1961 ஆண்டு முதல் இருந்து நடைமுறையில இருந்துட்டு வரக்கூடிய வருமான வரி சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வந்துச்சு மத்திய அரசு. அதாவது வருமான வரியை தாக்கல் செய்யறதுல எளிதாக்குறது, வரித்துறைக்கும் வரி செலுத்துபவர்களுக்கும் இடையேயான வழக்குகளை குறைக்கிறது, தேவையற்ற விதிகள் எல்லாம் நீக்கிறது, எளிமையான சொற்களை கையாள்றது, இந்த மாதிரியான பல மாற்றங்களை மசோதாவில் கொண்டு வந்தாங்க. 1961 ஆண்டு வருமான வரி சட்டப்படி 819 வரி சட்டங்கள் இருக்கு. அதை பாதியா குறைச்சு 536 பிரிவுகளா மாற்றம் செய்யறது. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் இருக்கிற 5.12 லட்சம் வார்த்தைகளை 2.6 லட்சம் வார்த்தைகளா குறைக்கிறது. இந்த மாதிரியான மாற்றங்களை செஞ்சிருந்தாங்க. இந்த மசோதாவை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பிப்ரவரி 13ஆம் தேதி அறிமுகப்படுத்தினாங்க 2025. கடந்த ஆகஸ்ட்ல இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த புதிய வருமான வரி சட்டம் 2025 வரக்கூடிய 2026 ஏப்ரல் 1 அமலாகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மக்களவையில் இதற்கான சட்டம் என்பது அமலாக்கப்பட்டுச்சு. இப்ப இதற்கிடையில தான் ஒரு தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, வருமான வரி செலுத்துறவங்களை அதிர வச்சிருக்கு இந்த தகவல். வருமான வரித்துறை அதிகாரிகள் இனி நம்ம எல்லாரோட சமூக வலைத்தளங்களையும் நம்ம அனுமதி இல்லாமையே ஆய்வு செய்ய போறாங்க. அதுக்கு எல்லா அதிகாரமும் இந்த அதிகாரிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளோட மின்னஞ்சல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வங்கி கணக்கு, டிஜிட்டல் வேலெட்டு, பேடிஎம், அமேசான், இந்த மாதிரி, அப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள்லாம் பண்ணுவோம்ல மியூச்சுவல் ஃபண்டில், இந்த மாதிரியெல்லாம் எல்லா அக்கௌண்ட்டுகளையும் அவங்க ஈஸியாக எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியன் டெக் அண்ட் இன்ஃப்ரோ அப்புறம் சில சமூக வலைதள பதிவுகளையும் இந்த மாதிரியான தகவல் பரவப்பட்டுச்சு. இது அதாவது வரி செலுத்துறவங்க மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது எப்படி நம்மளோட அனுமதி இல்லாம இவங்க நம்மளோட சமூக வலைத்தளங்களா கையாள முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த செய்தி பொய்யானதுன்னோ தவறான தகவல்னோ அரசு தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. மத்திய அரசினுடைய PIB அப்படின்னு சொல்லப்படுற பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இந்த மாதிரியான ஒரு இணையதளம். இது வந்து ஃபேக்ட் செக் பண்ற இணையதளம். எந்த மாதிரியான பொய்யான மிஸ்லீடிங் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்தாலோ அதை அவங்க உறுதிப்படுத்தி அதற்கான ப்ராப்பரான விஷயம், அதிகாரப்பூர்வ தகவல் என்ன அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துவாங்க. அந்த பேஜில் தான், அதிகாரப்பூர்வ பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது, இந்த மாதிரியான பொய்யை வந்து பரப்பக்கூடாது. ஒரு நபர் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாங்கள் வந்து வரி சட்டம் 2025 பிரிவு 247 படி அவங்களோட டிஜிட்டல் கணக்குகளை நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் நாங்கள் போய் பார்க்கறது கிடையாது. வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து சரிபார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலான ஒரு தகவல் சேகரிக்கிறது, அப்புறம் ஆய்வுகளுக்கான சில விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கே இந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு பணம், பெரிய அளவிலான வரி ஏய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காகவும் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ற ஒரு நபரோட அக்கௌண்ட்டை மட்டும்தான் நாங்க இந்த மாதிரி போயிட்டு ஆராய்வோம். மற்ற எல்லாரோடதையும் நாங்க ஆராய மாட்டோம். சரியா வரி பணம் செலுத்துறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் இந்த மாதிரியான சட்டம் குறிவைக்காது அப்படின்னு தெளிவான விளக்கத்தோட இந்த PIB ஃபேக்ட் செக் பேஜில் உறுதிப்படுத்திருக்காங்க. இதுதான் மத்திய அரசு இந்த பொய்யான தகவல் தொடர்பாக கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். நன்றி அஞ்சலி.
சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.